ஜஸ்டிஸ் தமிழ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். என்னடா ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இந்த ஆட்சிக்கு இல்லாமல், சிக்கல்லாம் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. வெளியே நெருக்கடி பெருசாக கிடையாது. அவங்களும் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. எந்த இடத்துல லஞ்சம்னு கேட்டாலும் என் பேரை சொல்லுங்கள். லஞ்சம்னு கேட்குற இடத்துல உங்கள் அண்ணனா, உங்களுடைய தம்பியா, உங்களுடைய வீட்டு மகனா நான் இருப்பேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் ஆக்சுவலி. ஏன்னா எந்த முதலமைச்சரும் இதுவரை வெளிப்படையாக லஞ்சம் கேட்டால் என் பேரை சொல்லு, அதை யாரும் வாங்க மாட்டாங்க, அது அங்கே நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னது கிடையாது. இன்னும் ரொம்ப மைன்யூட் லெவலில் போய் பார்க்கணும் அப்படின்னா, காமன் மேன் வந்து எதால் பாதிக்கப்படுவான்னா அதிகமாக இதால் தான் பாதிக்கப்படுவான். ஒரு பேர் மாற்றுறதுக்கு, ஒரு சாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, ஒரு விஏஓ ஆஃபீஸு, ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸு, ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸு, இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போகும்போது அவங்க அங்கே பண்ணுற அழிச்சாட்டியும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்கள் வந்து ஓகே முதலமைச்சர் சொல்லிட்டார்ல, நம்ம ஒரு பேரை சொல்லுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அது நிறைய பேர் பண்ணுறாங்களோ பண்ணலையோ தைரியத்தை வந்து கட்டாயமாக கொடுத்துருக்கோம். ஆனால் கெடுவாய்ப்பாக லஞ்சம் கேட்குறதே இவங்க ஆட்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் கால கொடுமையிலையும் கொடுமையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம படிக்கும்போது முன்னாள் நிர்வாகின்னு தான் படிக்கணும். ஏன் அப்படின்னா, தாவேகாவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த பகுதியினுடைய ஒரு இணை செயலாளராகவும் ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்திருக்கிறாரு வீராசாமி அப்படிங்கிறவர். நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. நேற்று ஒரு வைரல் வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சாட்டையனை கூட ஷேர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வெளிப்படையாக லஞ்சம் வாங்குறாரு பாருங்கள், கூகுள் பேயில் 30,000 அவர் 1 லட்சம் எப்படிலாம் வாங்கியிருந்தாங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோவையும் வெளியிட்டு அந்த இடத்துல நடந்ததை அப்படியே இடத்துல ஷேர் பண்ணாங்க. நான் கூட நினச்சேன், சரி ஏதோ ஃபேக் வீடியோவாக இருக்கும் போல், அல்லது ஏதோ பழைய வீடியோவாக இருக்கும் போல் என்னென்னமோ யோசிச்சேன் நான். அப்புறம் பார்த்தா அவர் அந்த சம்மந்தப்பட்ட வீராசாமி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க. இன்றைக்கி என்ன பேட்டி கொடுத்தாரு? அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் மேலேயும் எங்கள் கட்சி மேலேயும் எங்கள் தளபதி மேலேயும் பொய்யான அவதூறை உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பொய் செய்தி பரப்புகிறாங்க அப்படின்னாங்க. ஏங்க இது என்னங்க இது? ஒரு பக்கம் என்னடானா அமைச்சர் ரமேஷ் வந்து பொய் செய்தி பரப்புனவங்க மாதிரிலாம் கேஸை போடுவாங்கிற அப்படி. சரி, அவர் கேஸ் வேறு, அதை விடுங்க. இந்த பக்கம் என்னன்னா ஒரு தாவேகா நிர்வாகி கேஸை போடுவோங்கிறாரு. இன்னொன்று, இப்போ பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் அதை ஷேர் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ தூரம். இப்போது நாம் தமிழர் கட்சியில் சாட்டையனை ஷேர் பண்ணுறாரு, திமுகவில் இன்னும் சரவணன் தோழர் ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பேக்ரவுண்ட் வெரிஃபைலாம் பண்ணாமல் ஷேர் பண்ண மாட்டாங்களே, இது எப்படி இதுன்னு நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். அப்புறமா பார்த்தா இப்போ ஒரு நியூஸு நீங்களே கூட பார்த்துருப்பீங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தாவேகா நிர்வாகி வீராசாமி தாழம்பூர் காவல் நிலையத்தாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்காக 1.5 லட்சம் லோக்கலில் ஒரு விவகாரம் தொடர்பாக ஒரு நிர்வாக கான்ட்ராக்டர்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறார். நீ பண்ணணும்னா கான்ட்ராக்டர் அந்த காசை கொடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஊராட்சி மன்ற தலைவர் இவர் தான், கிராம ஊராட்சி மன்ற தலைவர் இவர் தான். இவர் வந்து இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் கைது செய்யப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சியை சேர்ந்த அந்த லோக்கலில் மாவட்ட செயலாளர் இருப்பார்ல, அவர் என்ன கடிதம் எழுதியிருக்கிறாருன்னா, செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி கழகத்துக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டதால் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளராக பதவி வகித்து வந்த வீராசாமி இன்று முதல் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார், அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, முதலமைச்சர் வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் பேசுகிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் சொந்த கட்சியில் இருக்கிறவங்க எவ்வளவு மோசமான நபர்களாக சமூகத்தில் அங்கங்கே தவறுகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் இது. நம்ம கூட பார்த்தோம், இப்போ அண்மையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு காவல் விசாரணை படுகொலை. அந்த காவல் விசாரணை படுகொலையில் மடிந்திருப்பது, மரணம் அடைஞ்சிருப்பது ஒரு சாதாரண ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் தவறு பண்ணதாகவே இருக்கட்டுங்க, அவர் 200 கிராம் குட்கா வச்சுருந்தவராகவே இருக்கட்டுங்க, அதுக்காக கொன்றுவீங்களா? அதுக்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? ஆனால் இதே போல் இன்னொரு தாவேகா நிர்வாகி ஒருவர் குட்கா வச்சிருந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட போது உடனடியாக அன்றைக்கே பணியில் விடுவிக்கப்பட்டார். அதை நான் சொல்லலை, எதிர்க்கட்சி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, ஆதாரத்தோடு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அம்மையார் கனிமொழி எம்பி அவர்கள் சொல்கிறாங்க, குளித்தலையில் இருக்கக்கூடிய தாவேகா ஒன்றிய செயலாளர் ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறாரு, புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்கங்கிறாரு. அப்போ தாவேகா நிர்வாகிகள் தாவேகா ஆட்சிக்கு வந்ததன் காரணமாக எடுக்கக்கூடிய இந்த தான் தோன்றுத்தனமான தன்முனைப்புகளை யார் தட்டி கேட்கறது?
ஏதோ தெய்வ செயலாக இன்னைக்கு நடந்த சம்பவத்தில் உடனடியாக அவர் கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறீங்க, நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணவும் பட்டாச்சு, ஃபைன், சூப்பர், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனால் முதலமைச்சர் சொல்றாரு பாருங்க, லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லு, அத்தை சொல்லு, இத்த சொல்லுன்னு. அதுலேயே கனிமொழி எம்பி எழுதியிருப்பாங்க, உங்கள் சொந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு சுய ஒழுக்கம் குறித்த பாடத்தை எடுங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் சொல்லியிருப்பாங்கல்ல. அது 100% உண்மையாக போச்சு. உங்கள் சொந்த கட்சியை சேர்ந்தவங்களே இப்போ திருத்த வேண்டிய தேவை நமக்கு வந்துருச்சு போல் இருக்கு, தாழ்க சேர்ந்தவங்களே. அப்போ அதில் ரொம்ப இன்னும் இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். அதை விட குறிப்பாக லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்துன்னு சொன்ன சகாயம் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு காவல்துறை பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அவருக்கு காவல்துறை பாதுகாப்பு வரணும் தோழர் பேமாலாம் கூட அறிக்கை விட்டுருக்குறாங்கன்னு நான் பார்த்தேன். அந்த வரிசையில் இன்னொரு நல்ல விஷயத்த பண்ணிடுறாங்க. ஏற்கனவே இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இருந்தாலும் நம்ம இப்போ இதை ஃப்ளாஷ் பண்ணுவோம். பல ஆட்சி முறைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த முறை கொஞ்சம் ஃப்ளாஷ் பண்ணணும். என்னென்னா, முதலமைச்சரை லஞ்சம் குறித்து பேசினதன் காரணமாக அரசாங்கத்தின் சார்பில் ஒரு சுற்றறிக்கையை விட்டுருக்குறாங்க. பாருங்கள், இது உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அதை பேசுகிறேன். தமிழகத்தில் லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகள் குறித்து புகார் நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் இந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். இப்போ ரீசெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஷஃபிள்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரான சாய்குமார் பார்த்தீங்கன்னா இப்போது 6 மாதம் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் சீஃப் செக்ரட்டரி ஃபார் தமிழ்நாடு. அவர் என்ன சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாருன்னா, லஞ்சம் கேட்கிறாரு ஒரு அரசு ஊழியர். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு விஏ ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறீங்க, ஏய் காசு கொடு அப்போ தான் வேலை நடக்கும்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்க கூட நின்றுக்கிட்டே ஒரு வீடியோவையோ இல்லை ஒரு குரல் பதிவையோ எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க. 9498180936 94 98 18 0936 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புகாரை அனுப்பிடுங்க. ஃபோட்டோவோ ஆடியோவோ வீடியோவோ எடுத்து அனுப்பிடுங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய விவரங்களெல்லாம் வச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இதை இணையதளத்தில் வெளியிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா புகார் தெரிவிக்கக்கூடிய இடங்கள், தொலைபேசி எண்கள், இது எல்லாத்தையும் பிரதானமாக காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் லஞ்ச ஒழிப்புத்துறையோட ஃபோன் நம்பரும் அட்ரஸையும் தமிழில் ஆங்கிலத்தில் இடம்பெற வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் அப்படிங்கிற வாசகத்தோட இந்த அட்ரஸையும் போட சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுற்றறிக்கையில் சீஃப் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாரு. எனவே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேகாவுடைய ரசிகர்கள், தாவேகாவுடைய தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, இதை பாருங்க, கடந்த 50 ஆண்டு கால ஆட்சியில், திராவிட கட்சிகள் ஆட்சியில் லஞ்சம் புறையோடு போயிருச்சு, ஊழல் புறையோடு போயிருச்சு, இதை ஒழிப்பதுக்கு தான் சரியான நேரம் அப்படின்றாங்க. நாங்களும் அதான் சொல்கிறோம். நம்ம கருத்து அதுதான், இது சரியான நேரம். அட் த சேம் டைம் நம்ம இதே இடத்துல தான் எல்லாரும் வசிக்கிறாங்க. அதனால் தாவேகா தோழர்களே நிறைய பேர் அதில் கொஞ்சம் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பார்த்தீங்களா, இப்போ ஒருத்தர் வீராசாமி கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இதை விட இன்னொரு விஷயம் நம்ம கூடுதலாக சொல்லணும். இது ரொம்ப இதோட தொடர்பு இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். லஞ்சம் ஊழல் எப்படி குற்றமோ சொத்து குவிப்போ அப்படி ஒரு குற்றம். குட்கா ஊழல் புகாரில் சிக்கிய விஜயபாஸ்கர் போன்றவரையும், சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கின எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்றவரையும் தூய சக்தி என்று தம்பட்டம் எடுத்துக் கொள்ளக்கூடிய தாவேகாவின் தோழர்கள் அவர்களோடு இணைத்து வைத்து பார்ப்பது என்பது எந்த வகையில் ஊழலை லஞ்சத்தை ஒழிக்கும்? எப்படி ஒழிக்கும்? அப்போது சொந்த கட்சியிலையும் நீங்கள் நல்லவர்களை சேர்த்தீங்கன்னா தான், நல்ல ஆளுமைகளை உள்ளே விட்டீங்கன்னா தான் இந்த ஆட்சி முறை நல்ல முறையாக வளர முடியுமே தவிர, கட்சிக்குள்ளே நாங்கள் யாரை வேணால் சேர்த்துப்போம் ஆனால் ஆட்சி சூப்பராக நடத்துவோம்னு எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கி கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாள், ஜூலை 15. அவருக்கு போய் மாலை செலுத்துகிறாரு முதலமைச்சர், மரியாதை செலுத்துகிறாரு. அவருக்கு மரியாதை மாலை செலுத்தும் போது உங்கள் சொந்த கட்சிக்குள்ள ஊழல் பெருச்சாலைகளை சேர்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே கரை படுமா படாதா? சரி, இப்படி வரலாம். அவங்க குற்றச்சாட்டை தான் ஆக்கப்பட்டிருக்காங்க, குற்றம் நிரூபிக்கப்பட அமைச்சர் கீர்த்தனா சொல்கிறாங்க. சரி, குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கிறாங்கல்ல, குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சுட்டு தூய்மையானவராக வரட்டும், வந்த பிறகு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு புதுக்கோட்டையில் கட்சியை வளர்க்க ஆள் இல்லையா? அல்லது கரூரில் கட்சியை வளர்க்க ஆள் இல்லையா?
கரூரில் 41 பேர் மரணம் அடைந்த போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அங்கிருந்து சென்ற போது பத்திரிகையாளர்கள் கூட சந்திக்காமல் போன போது அங்கேயே இருந்து அந்த வழக்கை வாங்கி சிறைக்கு போனவர் கரூர் மாவட்ட செயலாளர் தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகி தோழர் மதியழகன். அவர் 2000-3000 ஓட்டில் தோற்கடிச்சவர், காசு கொடுத்து வாக்குகளை வாங்கினாருன்னு நீங்களே சொன்ன மனிதர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர். அதிமுக ரெட்டலை அவர் அங்கே ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனார். ஆனால் அந்த எம்எல்ஏ தன் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால் வந்து சேர்றாருன்னா சும்மா வாங்க சேருவார்? சும்மா யாராவது சேருவாங்களாங்க? நான் நல்ல நன்மை செய்ய போகிறேன், நல்லது செய்ய போகிறேன், அதனால் வந்து சேர்ந்துருக்கிறேன். இது எவ்வளவு அப்பட்டமான ஒரு பொய்யுரை, ஒரு ஹம்பக்குங்க இது. சொந்த கட்சிக்காரர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு அவங்க மூலமாக கட்சியை வளர்க்கணுங்க. மதியழகன் கட்சியை வளர்க்கணும், பர்வீஸ் கட்சியை வளர்க்கணும். ஏன் விராலிமலை விஜயபாஸ்கர் தான் தேவைப்படுறாரா, இல்லை கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் தேவைப்படுறா, இல்லை கடம்பூர் ராஜ் தேவைப்படுறாரா, இல்லை உடுமல் ஆகாஷன் தேவைப்படுறாரா? உங்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் வேண்டான்னு தானே மக்கள் உங்களை வாக்கு செலுத்தி உங்களை தேர்வு பண்ணாங்க. அப்போ அவங்கள நீங்கள் ஏமாத்துற மாதிரி இல்லை, அந்த வாக்களித்த மக்களை நீங்கள் கிள்ளிக்கிற நினைக்கிற மாதிரி இல்லை. வர்றவங்க வரட்டும், அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணுங்க மக்கள். ஏன் கேள்வி அதுதான். சிபிஎம் சண்முகம் சொல்கிறாரு, யார் ராஜினாமா பண்ணாங்களோ அவங்கள மக்கள் கேள்வி கேட்கணுங்கிறார். நியாயமான கேள்வி தான். ஏன்னா மக்கள் கேட்க போகிறது இல்லை, என்னத்தையும் வேணால் பேச வேண்டியது தானே. மக்கள் தான் கேட்க மாட்டாங்களே தோழர். அப்போ என்ன சொல்கிறோம், நம்ம சேர்த்துக்க கூடாதுங்கிற யாரும் சேர்த்துக்கிறாங்க. ஸோ லஞ்சத்தை ஒரு பக்கம் ஒழிக்கணும்னு முதலமைச்சர் எடுக்கிற முயற்சி பாராட்டுக்குரியது, அரசு அலுவலகங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பாராட்டுக்குரியது. சொந்த கட்சிக்காரனாக சிக்கிறது அப்படிங்கிறது வேதனைக்குரியது, வெட்கக்கேடானது. இன்னொரு பக்கம் கட்சியிலையும் ஆட்சியிலையும் அவப்பெயரை வைத்திருப்பவர்கள், லஞ்ச ஊழல் சொத்து குவிப்பு புகார்களில் சிக்கியவர்கள், ஊழல் பெருச்சாலைகள் என்று சமூகத்தவரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், இவர்களை சேர்த்து நீங்கள் எப்படி ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்க முடியும்? அது கஷ்டம். அதனால் நல்லதொரு முடிவை கூடிய சீக்கிரம் முதலமைச்சர் விஜய் எடுப்பார் நான் நம்புகிறேன். நிறைய சில பாசிட்டிவான விஷயங்களை பார்க்க முடிகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக நான் பல முறை கேட்டிருக்கேன். 7.5% ரிசர்வேஷனை 10% உயர்த்தணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு ஸ்டாலின்னு பல முறை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த ஆட்சியில் தற்போது 60 நாளுக்கு அப்புறம் கூட்டப்பட்ட கூட்டத்தில் 10% உயர்த்த ஒரு குழுவை போட போகிறாரு முதலமைச்சர் விஜய்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான தமிழ் வழி அரசு பள்ளி மாணவர்களுக்கு தங்கள் மருத்துவ கனவு நனவாக்கிய போல ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறீங்க. உருவாக்குங்க, கூடிய சீக்கிரம் உருவாக்குங்க. அந்த நன்மையை கூடிய சீக்கிரம் செய்யுங்கிற. அப்படி நன்மைகளை செய்து நல்ல பெயரை எடுத்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயரை பெற்று நல்லாட்சியை கொடுத்தீங்கன்னா யாருங்க உங்களை வந்து வெறுக்க போகிறாங்க? அதை பண்ணுங்க, அதை நோக்கி நடை போடுங்க. அட் த சேம் டைம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இது போன்ற கலைகளை எடுத்து கட்சியை சுத்தப்படுத்தி வெளிலிருந்து வரக்கூடிய அழுக்குகளையும் புறந்தள்ளி நீக்கி வாஷிங் மிஷினால் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் தான் ஒரு வாஷிங் மிஷின் உங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறார், ஜெகதீஷ் சண்டூர் சொல்கிறார், ஆமாம் நாங்கள் ஒரு வாஷிங் மிஷினுங்கிறார். அப்படிலாம் இருக்காதீங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் கட்சியில் இருக்கிற சொந்த கட்சிக்காரரை வச்சு கட்சியை வளங்க. அதான் உங்களுக்கு எப்போ நீடிச்சு நடத்தி நிற்கும். பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இது போன்ற விஷயங்களை குறித்து உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். குறிப்பாக லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா நான் சொன்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் அந்த டைட்டிலில் நான் அந்த நம்பரை போடுறேன். கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி.